ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். நேற்று எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம குதோக்கி வந்து கண்முழிச்சு பார்க்குறப்போ அவங்க ஓக்டேயாங்கோட பாட்டி வீட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க பாட்டி வந்து கேட்பாங்களே, நீ தான் ஓக்டேயாங்காமா அப்படின்னு கேட்குறப்போ இவங்களும் அந்த ஷாக்கில் வந்து ஆமான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்குமா, இப்போ ப்ரெசென்ட் என்ன நிறைய அடிபட்டிருக்கும். அதனால வந்து அங்கே பேக்கின்னு ஒரு ஸ்லேவ் ஒர்க் பண்ணுறாங்களா, அந்த பொண்ணு வந்து அவங்க காலுக்குலாம் ஐஸ் கியூப் வச்சு விட்டுட்டு இருப்பாளா. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, நம்ம குதோக்கி வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என்னை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து அந்த ஹோட்டலில் தானே மயங்கி கிடந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் எதுக்கு என்கிட்ட இவ்வளோ ஃபார்முலா பேசுகிறீங்க, நான் வந்து உங்களோட ஸ்லேவ் தான், ஏன் இப்படி பேசுகிறீங்க, எல்லாமே நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்ன வயசில் இவங்க இங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு அந்த பேக்கி பொண்ணு ஃபீல் பண்ணுறா. அப்புறம் சரி ஓகே, என்னை எப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நீங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ மயக்கம் போட்டு கிடந்தீங்க, ஆனால் எப்படியோ ஒரு ஆஃபீஸர் வந்து உங்கள் கையில் இருந்த ரிங்கை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஓக்டேயாங் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே ஞாபகம் வருது, ஆக்சுவலி லேடி ஓக்டேயாங் வந்து அவங்களுக்கு ரிங் போட்டு விட்டுருப்பாங்களே எங்கள் பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகேவா. இப்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க வந்து இன்னொரு லேடி கூட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி இவங்களுக்கு இன்னொரு பிரதர் வேற இருக்காங்க போல. இவங்களுக்குலாம் வந்து இறந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வேற இறந்துட்டாங்கல்ல. ஸோ அந்த மெமோரியல்ல வந்து இருக்கணும் போல இருக்கு. அங்க வந்து அவங்க பிரதர் இருக்காங்க போல. சரி ஓகே, இவளும் கொஞ்சம் சரியானதும் அங்க அனுப்பிச்சு வைப்போம். அவங்க பிரதரும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ல அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இதெல்லாம் வெளிய இருந்து வந்து நம்ம குதோக்கி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இவங்களுக்கு மனசே கேட்காது. என்னடா இப்படி நம்மள பார்த்து நினைக்கிறாங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களும் சொல்லுவாங்க, இந்த யாருக்கும் இதெல்லாம் பண்ணதுன்னு தெரியல, ஆஃபீஸர்ஸ் தேடிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னது இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட பேசணும்னு அவங்க ரூமுக்கு போவாங்க. தனியா பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க. நான் வந்து ஓக்டேயாங் கிடையாது, என் பேர் குதோக்கி, நான் ஒரு ஸ்லேவ் அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு ஷாக் ஆயிடுவாங்க அந்த பாட்டி வந்து. அதுக்கப்புறம் கேட்பாங்க, நீ எப்படி அப்புறம் இந்த ரிங் போட்டிருக்கேன்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா லேடி ஓக்டேயாங்க அவங்க அப்பாவும் வந்து என்னை பார்த்து பாவப்பட்டு என் ஸ்டோரிலாம் கேட்டு வந்து என்னை டாட்டராக ஏற்றுக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா தான் எனக்கு இந்த ரிங் வந்து லேடி ஓக்டேயாங் தான் போட்டு விட்டாங்க. இது நம்புறது கஷ்டமாக தான், இதான் நிஜமாக நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அழுவாங்க. எனக்கு புரியுது, என்ன மாதிரி ஒரு ஒர்த்லெஸ்ஸான பொண்ணை வந்து காப்பாற்றிட்டு லேடி ஓக்டேயாங் இறந்து போயிட்டாங்க, பேசாமல் என்னையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன மெஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போங்க, எனக்கு வந்து தெரியும் யார் இந்த விஷயம்லாம் பண்ணதுன்னு, அவங்கள நல்லா பார்த்துருக்கேன், என்னால் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்க பாட்டியும் பயங்கரமாக அழுதுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட கூட்டு போவாங்க. அப்புறம் இப்போ நம்ம குதோக்கி வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஹோட்டலுக்கு வெளியில் வந்து 3 பாதை போகும். அந்த பக்கம் நீங்கள் இன்னொரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணி போனீங்கன்னா, அங்கே ஒரு குகைக்குள்ள வந்து அந்த திருடங்கள்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அங்கே ஆஃபீஸர்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ் எல்லாரும் இதை கேட்டுட்டு இருப்பாங்க, மெஜிஸ்ட்ரேட்லாம். அப்புறமேட்டுக்கா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக அவங்களை கேப்சர் பண்ணிங்கன்னா என்னால் அடையாளம் காட்ட முடியும், ஏன்னா நான் அவங்க ஃபேஸை நல்லா பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னால் ஸ்கெச் கூட பண்ண முடியும், எனக்கு ஒரு பேப்பர் கிடச்சதுன்னா நான் ஸ்கெச் பண்ணி காட்டுறேன், அந்த ஃபேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்போ, அந்த மெஜிஸ்ட்ரேட்டும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப கிளவரான கிராண்ட் டாட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டி அப்படியே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன் விட்டு தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் விட்டு இவங்க வெளியே வருவாங்களா. வெளியே வரதுக்கு போது வந்து அங்கே வெளியே வந்து நோட்டீஸ்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க போர்டில், யார் யாரை கண்டுபிடிக்கணும், யார் யார் திருடினாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம குதோக்கியோட பிக்சரும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் பண்ணவங்களை வந்து கொண்டு ஐ மீன் மூஞ்சிலெல்லாம் மார்க் போட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள அந்த ஃபோட்டோவும் ஒட்டியிருக்குமா, அதை பார்த்தோன்னே இவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தலையில் ஒரு கவரை போட்டு விட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆக்சுவலி வந்து இந்த திருடங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மாதிரி நீ வந்து ஓக்டேயாங்கவே வாழு, ஆனால் அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்களும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறப்போ, இல்லை நீயே சொல்லு, நீ ஒரு ஸ்லேவாக இருந்து இதை உண்மையெல்லாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா, உன்னையும் சேர்த்து உள்ளே தான் வைப்பாங்க, அதனால நீ லேடி ஓக்டேயாங் மாதிரியே ஆக்ட் பண்ணு, அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து மக்சிமாக்கு மட்டும் சொல்கிறேன், அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுற இன்னொரு ஸ்லேவ், அவங்கள்ட்ட மட்டும் உண்மையை சொல்கிறேன், அவங்க உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ வந்து லேடி ஓக்டேயாங் மாதிரி தான் நடந்துக்கணும், தயவு பண்ணி மாட்டிக்காத, ஒருவேளை மாட்டி யாராவது கேட்டால் கூட நான் கண்டிப்பாக ஓக்டேயாங் தான் சொல்லு, ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கே ப்ராப்ளம் ஆகும், புரியுதா அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அமைதியாரு. அப்புறம் நம்ம குதோக்கி வந்து இந்த மாரி முழிச்சு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. அப்ப வந்து என்னன்னா, பேக்கி சுடு தண்ணி எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க. அவங்க பெட்ல இருக்க மாட்டாங்களா, இவங்க பாட்டுக்குள்ள நடந்து போவாங்க. பார்த்தா வாசல்லயே படுத்து கிடப்பாங்க. அந்த தரையிலே தெத்தி விழுந்துடுவாங்க. தண்ணிலாம் கொட்டிரும். "ஐயோ! என்ன பண்றீங்க லேடி ஓக்டேயாங்? நீங்க ஏன் இங்க படுத்துருக்கீங்க? வாம்மால பெட்ல படுக்க வேண்டானா?" அப்படி சொல்லிட்டு பேக்கி கேட்கிறப்போ, எனக்கு இப்படியே படுத்து பழகிடுச்சுன்னுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மக்சிமா வருவாங்க. ஆக்சுவலி மக்சிமாவும் ஒரு ஸ்லேவ் தான். அவங்க வந்து பேக்கியோட அம்மா. ஓகேவா? அவங்க வந்துட்டு, "நீ வெளிய போ, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு டோர க்ளோஸ் அப்போ நம்மளுடைய குதோக்கி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து லேடி ஓக்டேயாங் கிடையாது, உங்களுக்கு வந்து பாட்டி சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் அப்போ கூட நான் வந்து உங்களை லேடி ஓக்டேயாங் மாதிரி தான் நடத்துவேன், நீங்களும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள், பிகாஸ் அப்போ தான் சரியாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு எங்கேயும் வெளியே வந்துடாதீங்க, எல்லாம் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ரூம் கிளியருங்கனதும் நம்ம குதோக்கியும் ஓகே ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போயிட்டு இருக்கும்போது இன்னும் மிச்சம் இருக்க ஸ்லேவ்ஸ்லாம் இருக்காங்களா அந்த வீட்டில், அவங்களாம் வந்து நாங்களும் லேடி ஓக்டேயாங் பார்க்கணும்னு வருவாங்க. ஆனால் வந்து நம்ம மக்சிமா உள்ளே விட மாட்டாங்க. எதுக்கு நீ உள்ளே விட மாட்டேன்ற, உனக்கு மட்டும் தான் லேடி ஓக்டேயாங் சொந்தமா, நீ மட்டும் தான் பார்ப்பியா, நாங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அவங்களும் சின்ன வயசுலேருந்து இவங்க வளரும்போது பார்த்தாங்களா, அவங்களும் ஆசைப்படுவாங்க. இவங்க விடவே மாட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்து இதெல்லாம் வந்து நம்ம குதோக்கி வெளிய இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய மக்சிமா சொல்றாங்க, "நீங்க வேற வாசல்ல இருந்து இப்படி கத்திட்டு இருக்கிறது மட்டும்
மதர் சான்ச்சுரிக்கு தெரிஞ்சது வச்சுக்கோ அவ்வளோதான் ஊருக்கே தெரிஞ்சிரும். தயவு பண்ணி போங்கடா அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. உடனே நம்ம குதோக்கி யார் அந்த மதர் சான்ச்சுரி அப்படின்னு. இப்ப நம்ம மதர் சான்ச்சுரி காட்டுறாங்க. இது வந்து என்னன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலோட ஒய்ஃப்ங்க, பெரிய பெரிய ஆட்கள் இவங்கலாம் சேர்ந்து வந்து ஒரு அகாடமி மாரி ரன் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து எல்லா அஃபீஷியல்ஸோட பெரிய பெரிய லேடீஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஹெட்டா தான் வந்து நம்மளுடைய லேடி ஓக்டே அப்பா இருக்காங்கல்ல, ஓக்பில் அவங்கள போட்டிருப்பாங்க. வர வழியிலேயே இவங்க செத்துட்டாங்க. நல்ல வேளை அவங்க வந்திருந்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு இந்த லேடீஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. மதர் சான்ச்சுரியில இருக்க லேடீஸ்லாம். அவங்க பையனும் வந்து இந்த மாரி அவங்க அப்பா இறந்தனால அந்த மார்னிங் பீரியட்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த கேவ்ல தான் இருக்காங்க. பிரச்சனை இல்ல அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா லேடி ஓக்டே கூட யாருமே பார்க்கவே ஒத்துக்க மாட்டேன்றாங்களாம். ரூம்லயே அடைஞ்சிருக்காங்களாம். பேசாம நம்ம அவங்களுக்கு லெட்டர் எழுதலான்னு சொல்லிட்டு இந்த மதர் சான்ச்சுரியில இருக்கவங்க எல்லாரும் லெட்டர் எழுதி போடுறாங்க அவங்களுக்கு. இப்ப நம்ம பேக்கி வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஓடி வருவா. இந்த மாதிரி வந்து மதர் சான்ச்சுரிலேருந்து லெட்டர் போட்டிருக்காங்க. லேடி ஓகே அவங்கள படிக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்குள்ள ரிப்ளை வேணுமான்னு கேட்குறப்போ, மேக்ஸிமா டென்ஷன் ஆயிருவாங்க. அவங்களே முடியாம இருக்காங்க. யார் இவங்க லெட்டர் போட சொன்னா? நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் என்னம்மா பண்ணுவேன்? நீங்க குடுங்க. அவங்க இத படிச்சுட்டு நாளைக்குள்ள ரிப்ளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்க மிச்ச ஒர்க் பண்ற ஸ்லேவ்லாம் இருக்காங்கல்ல, தோக்கே அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு வந்து ஏதோ கால்குலேஷன்ல ப்ராப்ளம் போல இருக்கு. ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கால்குலேட் பண்ண தெரியாம 2 பேரும் புலம்பிட்டு வருவாங்க. நீயாவது கத்துன்னு இருக்கலாம் கால்குலேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு என்ன பயம்? இப்பதான் நம்மளுடைய லேடி ஓக்டே அங்க இருக்காங்களா? அவங்கள கால்குலேட் பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் செம்ம டென்ஷன் ஆகும். எதுக்கு நீங்க அவங்ககிட்ட போறீங்க? நீங்க யாரும் அவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்னும்போது, என்ன லேடி ஓகே உங்களுக்கு மட்டும் தானா? எங்களுக்கெல்லாம் லேடி இல்லையா? நீங்க மட்டும் வச்சுப்பீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் இவங்களும் வேற வழி இல்லாம நம்ம மேக்ஸிமாவும் பேக்கியும் ரூம்குள்ள போவாங்க. ஃபுட் எடுத்துட்டு போறப்போ வந்து நம்ம பேக்கிலாம் அந்த லெட்டர் குடுத்துருவா. நாளைக்குள்ள லெட்டர் ரிப்ளை கேட்குறாங்க. நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளுடைய பேக்கியோட அம்மா இருக்காங்களே மேக்ஸிமா அவங்க சொல்லுவாங்க. வாய்க்குள்ளேயே முணங்குவாங்க. இந்த மாதிரி எனக்கு கண்ணு வலிக்குது சொல்லிரு. உனக்கு படிக்க தெரியாதுல வேற ஏதாவது முணங்கு முணங்கு அப்படி சொல்லிட்டு கத்தின்னு இருப்பாங்க. ஐ மீன் வாய்க்குள்ளேயே சொல்லுவாங்க. அத பார்த்துட்டு வந்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆயி நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க அத வாங்கி படிக்கிறாங்க. லெட்டர் வாங்கிட்டு ஓகே லேடி கிம் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னும்போது, உனக்கு படிக்க தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய மேக்ஸிமா ஷாக் ஆகும்போது பேக்கி சிரிப்பா, "என்னம்மா பேசுறீங்க? அவங்க நம்ம லேடிம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க?" அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி கால்குலேஷன்ல கூட ஹெல்ப் வேணும்னு கேட்பாங்களா, "கால்குலேஷன் என்ன ஹெல்ப் வேணுமோ உள்ள கூப்பிடுங்க. நான் கால்குலேட் பண்ணி தரேன்." அப்படின்னு சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் நைட் வந்து ஸ்லேவ்ஸ்க்குலாம் வந்து ஒரு இடம் குடுத்துருப்பாங்க போல ஒரு ரூம் மாரி. அங்க எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்களா. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவங்க இவங்க வீட்டுக்குன்னு ஸ்லேவ்ஸ் வந்து அவங்க எல்லாரும் 4 பேர் ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய குதோக்கி இருக்காங்களா, சரி நம்ம பேசாம என்ன பண்ணலாம், இனிமே குதோக்கிய வந்து லேடி ஓக் டேங் கூப்பிடலாம். இல்ல லேடி டேங் கூப்பிடலாம். ஓகேயா? அவங்க வந்து உள்ள வந்துட்டு அந்த லெட்டர் குடுக்குறாங்க. அப்போ வந்து மேக்ஸிமம் ஷாக் ஆயிடுறாங்க. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நானே வந்திருப்பேன்ல. இங்கலாம் நீங்க வரக்கூடாதுல்ல." அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல இதுல என்ன இருக்கு? நாளைக்கு காலையிலக்குள்ள அவங்க ரிப்ளை கேட்டாங்களா, அதான் நைட் உங்கட்ட குடுக்கலான்னு வந்தேன்." அப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா. அங்க இருக்க இன்னொரு ஸ்லேவ்ல வந்து தோக்கி அவர் வந்து என்ன ஞாபகம் இருக்கா லேடி அப்படின்னு கேட்குறப்போ, தோக்கி தானே நீனு அப்படின்னும்போது பார்த்தீங்களா லேடிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு. அவரும் வந்துட்டு என்ன ஞாபகம் இருக்கா? அதான் குத்தோங்கா அப்படின்னும், குத்தோங்க குத்தோங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவங்களும் சொல்லுவாங்க. இத பார்த்துட்டு மேக்ஸிமம் ஷாக் ஆயி நிப்பாங்க. இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாரி. பின்னாடி வந்து ஒரு ஃபுட் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் கருகுற மாரி இருக்கும். அது இவங்களே அசால்ட்டா திருப்பி போட்டுருவாங்க. இத பார்த்து அங்க இருக்க எல்லா ஸ்லேவும் ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இவங்க இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியுன்ற மாரி. அப்போ நம்ம டேயாங் வந்து இல்ல குயிங்ல வந்து லேடீஸ் கூட குக் பண்ணலாம். அவங்க வந்து அங்க இருந்து தான் வந்திருக்காங்க அந்த ஊர்லேருந்து. அங்க குக் பண்ணலாம். அதனால தான் நான் இத கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி சமாளிப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஸ்லேவ்ஸும் சொல்லுவாங்க, "இப்போ உங்களுக்கு சமைக்க தெரியுன்றனால இவங்களோட பிரதருக்கு வந்து ஃபுட் குடுத்து அனுப்பலாம்ல. ஏன்னா அவங்க அப்பாவோட கல்லறையில அவங்க இருக்காங்கல்ல." அப்படின்னும்போது, இவங்க அப்படியே ஷாக் ஆயி, "யாரு?" அப்படின்னு கேட்பாங்களா. உடனே மேக்ஸிமம் வந்து, "அதான் உங்க பிரதர்" அப்படி சொல்லிட்டு அவங்க பேர சொல்லுவாங்க. என் பிரதர், என் பிரதர்." அது எப்படி நம்ம நம்ம நேம்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஸ்லேவ்னு. அவங்க பிரதர் எப்படி அவங்க மறப்பாங்க? அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருக்கவங்கலாம் கேட்கிறப்போ, அது வந்து எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் லாஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பாஸ்ட்ல இருந்த மெமரீஸ்லாம் அதனால தான் அப்படி சொல்லும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். மெமரி பவர் லாஸ் ஆனா இப்படி தான் இருக்கும்." அப்படி சொல்லிட்டு ஸ்லேவ்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நம்ம டேயாங் வந்து அவங்க பாட்டிய பார்க்க போறாங்க. அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட் குடுத்துட்டு இருக்கும்போது, இந்த மாரி நான் கேள்விப்பட்டேன். நீ வந்து உன்னோட பிரதரையும் போய் பார்த்துட்டு வந்தியாமே. ஆமா. அப்போ வந்து அவங்க கூடவே வந்து பேக்கியும், மேக்ஸிமாவும் வந்திருக்காங்க. ஆமா, ஆமா. அவங்க வந்து அவங்க பிரதர பார்த்துட்டு கொஞ்சம் புக்ஸ்லாம் கூட ரீட் பண்ணி காமிச்சாங்க. நல்லா எம்ப்ராய்டரி கூட போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேக்கி சொல்லுவா. இத கேட்டுட்டு உனக்கு புக்ஸ் ரீட் பண்ண எம்ப்ராய்டரி கூட தெரியுமான்ற மாரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது மட்டும் இல்ல. நம்ம மதர் சான்ச்சுரிலேருந்து வந்து லெட்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கு நல்ல ஒரு பதிலடி குடுத்தாங்க. நம்மளுடைய லேடி ஓக்டியாங்க அப்படி சொல்றப்போ, பதிலடியா என்ன சொல்றாங்க புரியலையே அப்படின்னும்போது, நம்மளுடைய டேயாங் வந்து அமைதியா இருக்க சொல்லுவாங்க. ஆனா பேக்கி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி, இந்த மாரி யங் மாஸ்டர் வந்து புக்ஸ் கேட்டாங்க. அது அவங்க பிரதர் வந்து புக்ஸ் கேட்டாங்க. அதனால மார்க்கெட்டுக்கு புக் வாங்க போயிருந்தோம் நாங்க. அந்த நேரம் பார்த்து அப்போ நம்ம பேக்கி வந்து நம்மளுடைய லேடி டோயாங்க வந்து ஒளிச்சு கூப்பிட்டு போயிட்டு சொல்றாங்க. இவங்க தான் வந்து மதர் சான்ச்சுரில இருக்க வுமன்ஸ் வந்து இவங்க கண்ல மாட்டுனா ஒரு ஹலோ கூட ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க குடும்பத்த பத்தில ரொம்ப பொறாம. எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்த வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஏன் என் குடும்பத்த தப்பா பேசுறாங்க அப்படின்னு லேடி ஆக்டாங் கேட்கிறப்போ, ஆமா உங்களோட அப்பா தான் வந்து இவங்களுக்கு வந்து ஹெட்டா வர வேண்டியதா இருந்துச்சு. உங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப பிரில்லியன்ட்டா இருப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பொறாம. அதனால எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிட்டு அலைவாங்க அப்படின்னும்போது, இவங்களும் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இது பின்னாடி இருந்து நம்ம டேயாங், பேக்கி எல்லாரும் ஒட்டு கேட்டுருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாரி வந்து நம்ம ஒக்விலோட பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சுதான் அந்த ஹோட்டல்
சாப்பிட்டலேருந்து அங்கே திருடனுங்கலாம் சும்மா விட்டு போயிருப்பானுங்க. அவனுங்க கையை வைக்காம ஏதாவது பண்ணிட்டு தான் போயிருப்பானுங்க. அவளெல்லாம் நீ யார் கெட்டிக்க போகிறாங்க போச்சிச்சி அசிங்கம் அந்த குடும்பத்துக்கே அப்படி சொல்லி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு செம்ம கடுப்பாயிரும். அப்போ வந்து பேக்கி சொல்கிறா இந்த மாதிரி வந்து காசிப் பண்ணிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட் வந்து அந்த மதர் சான்ச்சுரியில் ஒருத்தவங்க வந்து லெட்டர் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம லேடி டயாங் வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு போயம் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதில் வந்து வஞ்ச புகழ் சனியில பாடி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து சிலர்லாம் இருக்காங்க, ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாம். ஆனால் என்ன விஷயம்னா, கடவுள் வந்து அவங்கள கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிருவாங்க. நீங்கள் என்னதான் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் கடவுள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் திட்டுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து குரூப்பாக படிப்பாங்க. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நம்ம குரூப்பாக தான் அதை உட்காந்து படிப்போம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மதர் சான்ச்சுரியில் இருக்க லேடிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பாட்டியும் சந்தோஷத்தில் ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இவங்க கை காமிச்சாங்களா ட்ராப் பண்ணி அந்த திருடனுங்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்து செமையாக அடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஷனில் வச்சு. அப்போ வந்து அந்த திருடனுங்கெல்லாம் சூடுலாம் வைக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு ஹெட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்கடா, ஏன்னா வந்து நம்ம எல்லாரையும் கொண்டுட்டோம்ல, ஸோ நம்மளை அடையாளம் காட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம திருடனுங்க ஒத்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய கிராண்ட்மாவும் அதுக்கப்புறமேட்டுக்கா லேடி ஓக்டேயாவும் வந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கா நம்ம லேடி ஆக்டர் சொல்லுவாங்க, நான் இன்னும் சாகலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த திருடனுக்குலாம் நல்ல தண்டனை கிடைக்குமா போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வழியாக திரும்பி நம்ம லேடி ஆக்டர் அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த திருடன் கேட்பா, யார் நீ? நான் தான் அங்கேருந்து எல்லாரும் கொண்டுட்டேன்னு சொல்லும்போது இவங்க ஃபேஸை லைட்டாக விளக்கி காட்டுவாங்க. அப்புறம் நீ அந்த ஸ்லேவ் தானே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வந்து அவங்களோட ரிச்னஸ் மட்டும் திருடலை, அவங்களோட நல்ல குணத்தை அவங்களோட நல்ல விஷயங்களையும் திருடிட்ட. பிகாஸ் வந்து அவங்க உயிரோடு இருந்தால் இந்த நாட்டுக்கே அவ்வளோ நல்லது நடந்திருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ செத்ததுக்கப்புறம் கூட பேரடைஸ் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இவங்க கோவமாக போவாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கிராண்ட்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கிராண்ட்மா அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டயாங்க எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னா, அந்த கிஃப்ட்டெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ்க்கு கொடுப்பாங்க. நம்ம உண்மையான ஓக்டேயாங்க வந்து கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களா, அவங்க கூட அந்த ஸ்லேவ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. பேக்கி இந்த சில்க்கும் இந்த ஷூ உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் மக்சிமாக்கு அந்த ஃபேஸ் பவுடர், அதுக்கப்புறமேட்டுக்கா ஒருத்தவங்களுக்கு காஃப் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த மெடிசன், அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க கிராண்ட்மாக்கிட்ட சொல்லுவாங்க, இது வந்து அரேபியாவிலேருந்து எடுக்க வந்த பிளான்ட்டு, இது பேர் வந்து ஆலோவேரா, இது வந்து உங்களை மாதிரி ரொம்ப டஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. அவங்க கிராமே ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. உண்மையாகவே டேயோங் பார்த்த மாதிரி. இப்போ நம்ம குதோக்கி வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி அவங்களுடைய நோபல் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிங்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்னு போவாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க பாட்டி வந்துட்டு, எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே கிளம்புற? அதெல்லாம் கிடையாது, உன் பேர் என்னன்னு கேட்குறப்போ, என் பேர் குதோக்கி. இல்லை உன் பேர் இதுக்கப்புறமேட்டுக்கா ஓக்டேயாங் தான், ஓகேவா? இதுக்கப்புறம் ஓக்டேயாங்கவே வாழ கற்றுக்கோ அப்படின்னு. இல்லை என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படி சொல்கிறப்போ, நீ கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். அதோட வந்து அவள் பிழைக்கிறதுக்கு பதிலாக நீ பிழைச்சல, அதுக்கான பாவத்துக்காக நீ இதை தான் அனுபவிச்சாகணும், நீ கண்டிப்பாக ஓக்டேயாங்க தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, அதோட வந்து சொல்லுவாங்க, என்னோட பேத்தியோட கடைசி ஆசையும் வந்து உன்னை இந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கணும்னு சொல்லிதான், அதனால தான் நான் உனக்கு அந்த ரிங் போட்டு விட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரிங்கை போட்டுவிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து ஓக்டேயாங்கவே வாழு, அவளை மாதிரி நடந்துக்கும், ஹெட் டு டோ வரைக்கும் நீ அவளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இதனால நீ என்ன கஷ்டப்படணும்னா, கடைசி வரைக்கும் வந்து நீ சாகிற வரைக்கும் அந்த ஸ்கர்ட்டை வந்து நீ ஹெட் மேலே போட்டிருக்கணும், அதை நீ வந்து பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை, யார்ட்டையும் மாட்டிக்காது, ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லுவாங்க. இப்போ 2 இயர்ஸ் அப்புறம் காட்டுறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு அந்த மதர் சான்ச்சுரியில இருக்காங்களா, அதுலேருந்து ஒரு லேடியோட வீட்ல வந்து ஸ்லேவ வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்தி, அப்படியே இரும்பு கம்பி காய்ச்சி அவங்க ஃபேஸ்ல ஒரு மார்க் மாரி போட்டு விட்டுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க லேடி சான்ச்சுரியில வந்து எல்லாரும் ஒண்ணா உட்காந்து அப்படியே வந்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு, பெயிண்ட் பண்ணிட்டு, காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம ஊருக்கு புது மேஜிஸ்ட்ரேட் வந்திருக்காங்களாமே, அவர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்னு கேள்விப்பட்டேன். நம்ம கிட்ட தான் எல்லா ஆஃபீஸர்ஸும் கைக்குள்ள தானே இருக்காங்க. அதோட அவர் ஒரு விடோவர் கூட. அவர் கூட யாரும் ஒட்டு போகிறா, யாரும் பேச கூட போகிறது கிடையாது. அவர் என்ன ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மிச்ச ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்காங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நம்ம குதோக்கி, அதான் நம்ம ஓக்டேயாங்கோட ஃபேமிலி பற்றி பேசுவாங்க. அவளுக்கு ரொம்ப திமிரு இல்லை, ரொம்ப ஹெட் வெயிட் பிடிச்சி அழுறா. அதுக்கப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன், அவள் இப்போ வரைக்கும் அவள் ஃபேஸ் யாருமே பார்க்கல, ஹெட் ஸ்கர்ட்டை வந்து போட்டுகிட்டே தான் அலையிறாளாம். என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க இன்னொரு லேடி சொல்கிறாங்க, அவள் ஃபேஸில் வந்து பெரிய ஸ்கார் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது, அவள் கண்டிப்பாக பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருப்பாள் அப்படி சொல்லி பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்மளுடைய லேடி ஓக்டேயாங் காட்டுறாங்க. அவங்க இப்போ ரொம்ப அழகாயிட்டாங்க, ரொம்ப ராயலாக இருக்காங்க, பயங்கரமாக உண்மையாகவே ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணி அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம லேடி டயாங்க அவங்க பாட்டியும் வந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஆலோவேராலாம் நிறையவே வந்துருச்சு, நிறைய வளர்த்துருக்காங்க, நிறைய தண்ணி இல்லாமல் இது நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு ஜென்ரல் டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்க பாட்டி வந்து இங்கே கிளம்புறாங்க, ஹன்யாங் போகிறாங்க போல். ஹன்யாங்கில் இருந்தால் வந்து நம்மளோட குதோக்கி தப்பிச்சு வந்தாங்க, அங்கே தான் அவங்க ஸ்லேவாக இருந்தாங்க, ஓகேவா? அதனால வந்து அவங்க பாட்டி கேட்காங்க, நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணிடுவேம்மா, என் கூட வரையானும் போது குதோக்கி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை நான் ஹன்யாங்கில் போனேன்னா மாட்டிப்பேன், உங்களுக்கு தெரியும் இல்லைன்னு, உன்னை இதுக்கப்புறம் யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, அந்தளவுக்கு உன் ஃபேஸ் மாறிடுச்சு என்னும்போது, அப்படிலாம் இல்லை பயமாக இருக்குது அப்படின்னும் போது, சரி ஓகே நீ பத்திரமா இருந்துக்கணும் போது ஸ்லேவ்ஸ்லாம் கூட ஓகே நாங்களாம் இருக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறாரு, அவர் வந்து நம்ம குதோக்கியா தான், நம்ம லேடி ஓக்டே அங்கே பார்த்துட்டே போகிறாங்க. அவங்க ஆக்சுவலி ஹெட் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, இருந்தாலும் ஒரு சந்தேகப்பட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம இன்னுமே குதோக்கியோட பிக்சர்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அவர் உள்ளே போகிறாரு. அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்து ஃபேஸை மறைச்சிட்டு வராரு, இன்னொரு மென் வந்து. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, குதோக்கியோடைய அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்த அந்த பிக்சர்லாம் பிச்சு எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவர் ஃபேஸ் மாஸ்க் கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் வந்து அந்த யங் மாஸ்டர் இருந்தார்ல ஹன்யாங்ல,
அந்த கூட வீட்டை விட்டு வந்துட்டாரே அவர் தான் ஓகேவா? அவர் வந்து இப்போ ஃபேஸ மறைச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட ஸ்லேவ் கூட ஹெல்ப்க்கு வந்திருந்தார்ல, அவரும் கூடவே இருக்காரு. இந்த மாரி இன்னுமா நீங்க வந்து குதோக்கியோட பிக்சர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எனக்கு ஒரு ஹாபியாவே மாறிடுச்சு. அவ இன்னும் எங்கேயோ உயிரோட நல்லபடியா இருப்பான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து பேர் 2 பேரும் மாத்திக்கிட்டாங்க ஓகேவா? அப்புறம் அந்த ஸ்லேவ் தான் ஞாபகப்படுத்துறான். உங்க பேர் வந்து இப்போ மாத்திட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க பேர் சொன்சோங்கி, என் பேரு செதுங்கா கிடையாது. மன்சோகி. இந்த பேர நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழப்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்க சுத்தி ஊர்ல இருக்க மிச்ச கேர்ல்ஸ்லாம் ஓடி வராங்க. இவர்கிட்ட தான் ஓடி வராங்க. சொன்சோங்கி கிட்ட. இனிமே அவர சொன்சோங்கி கூப்பிடலாம். இவரும் அப்படியே ஷாக் ஆகி திருப்பி வந்து அந்த ஃபேஸ்ல இருக்க கவர்லாம் போட்டுக்கிறாரு. எதுக்காக இவர் எல்லாரும் தொரத்திட்டு வராங்கன்னா, இவர் வந்து இப்போ ஒரு பெரிய ட்ராமா போடுற அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆயிட்டார் போல. ஊர் ஊரா போய் ட்ராமா போடுவாங்க போல. ரொம்ப ஃபேமஸ் போல இவர் ஓகேவா? இப்போ இவரோட நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. இந்த ஊர்ல இன்னைக்கு தான் இவரோட ட்ராமா நடக்குது போல. அங்க வந்து பேக்கி வந்து பார்த்துட்டு, பேக்கி வந்து இவரோட பெரிய ஃபேன் போல. வாவ்! இன்னைக்கு நம்ம ஊர்ல ட்ராமா நடக்குதா சூப்பர் சொல்லிட்டு சாங் சோ அங்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாஸ்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு ஆள் வந்து இவ நம்ம பேக்கியோட கையை பிடிச்சி இழுத்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது உனக்கு சூட் அங்கே போடணும் போது அப்போ வந்து பேக்கி வந்து கத்துறாங்க. எதுக்கு என் கை பிடிச்சி இழுக்கிறீங்க? உங்களோட அம்மா பார்த்தா என்ன ஆகுறது இல்லையா? அப்படி சொல்கிறப்போ இல்லை இது உனக்கு சூட் அவங்க போடுன்னு சொல்லி கண்ணடிச்சிட்டு அவர் படுக்க போகிறாரு. அவர் வந்து ஆக்சுவலி அந்த மதர் சான்ச்சுரியில் இருக்காங்கல்ல ஒரு பெரிய லேடி, அதில் இருக்க ஒருத்தவங்களுடைய பையன் ஓகேவா?